Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். காய்கறிகள் சாப்பிட்றதுனா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல சில பெரியவங்களுக்கே கசப்பா தான் இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம காய்கறிகளை சமைச்சு கொடுக்க போறோம். ஒரு எம்மியான ஸ்பைசியான வெஜ் சூப் எப்படி பண்ணலாம் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். வெஜிடபிள் சூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த காய்கறிகள் விருப்பமோ அதை நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கலாம். நான் இங்கே முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், பீன்ஸ் எடுத்துருக்கேன். மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா மெல்லிஸாக சாப் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக மிளகை 1-2 தட்டி வச்சுருக்கேன். இது காய்கறிகளோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். இது போக மிளகு தூளும் யூஸ் பண்ணுவோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. முதல்ல 1 ஸ்பூன் வெண்ணெய் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே குக்கர்லேயே தான் வேக வைக்க போகிறேன், அதனால குக்கரில் போட்டிருக்கேன். நிறைய வெண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சம் 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அது உருகின உடனே நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். பூண்டை அதிக அளவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு உடம்புக்கும் நல்லது, அதே சமயம் நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும் வெஜ் சூப்புக்கு. பூண்டு நல்ல ரோஸ்ட் ஆனாக்கில் முதல்ல நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அது வதங்கினாக்கில் நம்ம மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாதீங்க, ஏன்னா மற்ற காய்கறிகளில் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு பொருட்டிட்டு வேக வச்சுடுவோம். எல்லா காய்கறிகளையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். இதெல்லாம் லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதெல்லாம் ஆயிலில் குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. சூப்பே ஹெல்த்தியானது தான், அதனால கூடுமான வரைக்கும் நம்ம ஆயிலை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது நல்ல நிறைய அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்க மிளகை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல முங்குற அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். குக்கர் வேண்டாம், நான் பாத்திரத்திலே வேக வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 20 நிமிடமாவது வேக வைக்கணும். ஏன்னா காய்கறிகள் நல்லா வெந்து மசியணும், அந்த அளவுக்கு வேகணும். அப்படின்னா தான் அதோட சாறு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். குக்கர்லேனா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 அல்லது 5 விசில் வச்சுக்கோங்க. நல்ல காய்கறிகள் வேகட்டும். இப்போ நான் ஒரு 5 விசில் வச்சுருக்கேன், எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், காய்கறிகள் நல்லா வெந்துட்டு நம்ம ஏற்கனவே சூப்பை கட்டியாக்குறதுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 வாசி காய்கறியை எடுத்து, ஃபுல்லாக எடுக்க வேண்டாங்க, ஒரு 1/4 பங்கு காய்கறியில் எடுத்து மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம். அப்படி நீங்கள் சேர்த்துக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்புக்கு ஒரு கலரும் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். உங்கள் குழந்தைங்க காய்கறிகள் முழுசாக இருந்தால் விரும்பாது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கூட அரைச்சி கொடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப கொழுன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தாக்கலேயே உங்களுக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கையில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை தண்ணீரில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடரை எப்போதுமே டேரெக்டாக சூப்லேயே எதுலேயே சேர்க்கக்கூடாது, கட்டி ஆகிடும். அதனால தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி சூப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில் ஒரு 5-7 நிமிடம் கொதிக்க விடுங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும் உங்களுக்கு. அந்த 7 நிமிடம் ஆகையிலேயே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல மேலே பார்க்கையில் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்திற்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா மிளகுத்தூள் தேவையில்லை, முதல்ல தட்டி போட்ட மிளகே போதுமானது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு விரும்புவாங்க, அதனால நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சூப் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 கப் கொடுத்தாலே போதும், எல்லா விதமான சத்தும் கிடைச்சிடும். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் சூப் தயாராகிடுச்சு. விருப்பப்பட்டால் நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் தூவி சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.